பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் என் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை வேளைக்காய் மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தராமே நீர் எங்கள் வாழியிலே செய்த நன்மைகளை உடைய நாமத்திற்கு மகிமையாக சாட்சி சொல்லவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் நன்மை அளித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் நன்மை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பெரியமார்களே எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் பெரியமார்களே. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். வாழ்வில் எந்த விதத்திலும் எந்த நிலையிலும் நாம் மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்தாலும் கூட நாம் மண்தான், மண்ணிலிருந்து வந்ததால் தான் மண்ணுக்கு போக வேண்டியவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவ கிருபையால் ரட்சிக்கப்பட்ட நமது விலையேற பெற்ற ஆத்துமா மட்டும் நித்திய ஜீவனுக்குரியது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் மற்றவர்களால் மேன்மையாக பார்க்கக்கூடியவர்களாக நாம் உயர்ந்து காணப்பட்டாலும் அது நமக்கு பரலோகத்தை பெற்றுக் கொடுக்க போவதும் இல்லை. கர்த்தரிடமிருந்து எந்த நன்மைகளை நமக்கு பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்ய போவதும் இல்லை. இல்லை என்றால் நமக்குள் இருக்கிற அழிந்து போகிற காரியத்தினால் நம்மை நாமே உயர்வாக எண்ணிக்கொண்டு வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். எச்சரிக்கையாக இருப்போம். இவ்விதமாக ஒரு நன்மையை பெற வேண்டிய ஒரு சகோதரர் எவ்விதமாக தனக்குள் இருந்த ஒரு பொல்லாத காரியத்தினாலே தன்னை ஒரு பொருட்டாக எண்ணி வஞ்சிக்கப்பட்டு போனார் என்பதை சாட்சியாக கேட்போமா? நேற்று தினத்தினுடைய சாட்சியினுடைய தொடர்ந்தேச்சியான சாட்சியை இன்றைக்கு நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நேற்று தினத்திலே ஒரு 2 கண்களும் தெரியாத ஒரு சகோதரர் என்னுடைய இந்தியன் பேங்க்கில் நான் ஒர்க் பண்ணும்போது குறி சொல்லி கொண்டிருந்தார். பிற்பாடு நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவருக்குள்ள இருக்கிறது ஒரு பொல்லாத ஒரு ஆவி என்பதை அவருக்கு எப்படி உணர்த்தினேன் என்பதை நேற்றைய சாட்சிகளை நான் கொடுத்திருந்தேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியம் முடிந்த பிற்பாடு அவர் குறி சொல்வதை நிறுத்திவிட்டார். திடீரென்று ஒரு நாள் அந்த சகோதரனுடைய அம்மா என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன தம்பி, நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளை, நல்லா நீங்கள் பாடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, ஆனால் என் மகனை இப்படி கையை காலை உடச்சி உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டீங்களே ஆஃபீஸில் அப்படின்னார். நான் சொன்னேன், என்னம்மா பண்ண நான் அப்படின்னேன். பின்ன அழகாக எல்லாருக்கும் எதிர்காலத்தை சொல்லி கொண்டிருந்த என் பிள்ளைக்கு நீங்கள் இப்போ ஒரு மாதிரி ஆக்கி உட்கார வச்சுட்டீங்கன்னா. நான் சொன்னேன், இல்லைம்மா அது நல்ல காரியம் இல்லை, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா,
உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், தனியாக வரீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க உடனே சரி நீ கூட மாடிக்கு வந்தாங்க. அவங்கள உட்கார வச்சு நான் கேட்டேன், அம்மா உங்கள் மகன் இந்த கண் பார்வை இழந்தாரே, அதுக்கு முன்னாலேயே இப்படிப்பட்ட குறி சொல்லி கொண்டிருந்தாரா, இல்லை கண் பார்வை இழந்ததுக்கப்புறம் குறி சொன்னாரா அப்படின்னு கேட்டேன். ஏன் தம்பி அப்படி கேட்குறீங்கன்னு கேட்டார். இல்லை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, இந்திரா காந்தி இறந்தப்போ என்னுடைய மகன் அன்னைக்கு நீச்சல் குளத்தை போய் ஒரு உயரமான இடத்துலேருந்து கீழே குதிச்சு டைவ் பண்ணும்போது உச்சந்தலை வந்து அந்த நீச்சல் குளத்தில் அடிபட்டு அந்த ஆப்டிக் அந்த பார்வை நரம்போடு அவனுக்கு அருந்து போய் அது இந்திரா காந்தி இறந்த தினமாக இருந்ததுனால மருத்துவமனையில் இந்த ஆப்ரேஷன் செய்ய முடியாமல் 2 நாள் ஸ்தம்பிச்சு போயிருந்ததுனால பிள்ளைக்கு கண் பார்வை சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னார். சரி அது இருக்கட்டும், நான் இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னா. என்ன கேட்டீங்க தம்பினார். இல்லை இந்த ஜோசியம் சொல்கிற இந்த காரியத்தை கண் இருக்கும்போதே செஞ்சாரா, கண் போனதுக்கப்புறம் செஞ்சாரா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை கண் போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த கிஃப்ட் கிடச்சிச்சுன்னாங்க. நான் சொன்னம்மா, இது கிஃப்ட் கிடையாதும்மா. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்தால் அவங்ககிட்ட எதையும் பறிச்சுக்கிட்டு அதுக்கு பதிலாக உள்ள கொடுக்க மாட்டார். ஆனால் இது வந்து ஒரு சத்தருடைய போராட்டம். அவருடைய கண் பார்வையே இழக்க செய்து அவருக்கு இப்படி ஒரு குறி சொல்கிற காரியத்தை, ஒரு இருளான ஒரு ஆதிக்கத்தை பிசாசு அவனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் புரிச்சுக்குங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஐயோ இனிமேல்லாம் பார்வையெல்லாம் வராதுன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அப்படி சொல்லாதீங்க, இயேசு கிறிஸ்துவால் பார்வையை கொடுக்க முடியும். அவங்க உடனே சொன்னாங்க, தம்பி இப்போ நீங்கள் புது கிறிஸ்தவர் ஆகிட்டதுனால நீங்கள் பேங்க்குள்ளே என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன், எங்களை தயவுசெய்து விட்டுடுங்க அப்படின்னு. சரி நான் உங்கள் கீழே இறங்கி வந்த உடனே நடு ஆஃபீஸில் உட்கார வச்சு அந்த தம்பி சகோதரனை கேட்டேன், பிரதர் நான் கூட உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு கண் பார்வை முக்கியமா இல்லை இந்த குறி சொல்கிற காரியம் முக்கியமா? இந்த குறி சொல்கிற காரியத்தை உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய மேன்மையாக நினச்சிக்கிட்டு உங்களை நீங்கள் வஞ்சிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பார்வை இல்லாமல். ஆனால் பிசாசு கொடுத்துருக்கிற இந்த திறமையை நீங்கள் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. குறி சொல்கிறத நான் என்னையோடு விட்டு விடுறேன், நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு இன்றைய தினத்திலேயே கூட உங்களுக்கு கண் பார்வை கொடுப்பார். அப்போ மெய்யான தெய்வம் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்ல உடனே அவர் அவங்க அம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறீங்க தம்பி அப்படின்னாங்க. அம்மா ஒரு மனுஷனுக்கு கண் பார்வை தாம்மா முக்கியம், அதை விட்டுட்டு இந்த ஜோசியம் சொல்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் கிடையாது, இது ஒரு பொய்யான காரியம், இதில் பெரிய ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு மேன்மை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கு இந்த குறி சொல்கிற காரியத்தை இப்போ விட்டுட்டுருக்காரு இல்லை, அதோடு விட்டுட்டாருன்னு வச்சுங்க, நிச்சயமாக ஆண்டவர் இருக்க வர்ற நாளில் ஏன் என்னைக்கு கூட நல்ல பார்வையை கொடுக்க கர்த்தர் காத்துக்கிட்டு இருக்காரு. சொன்ன உடனே ஆஃபீஸ் வந்தவங்கெல்லாம் வந்துமா இப்படி சொல்கிறானம்மா, அவன் இங்கே நிறைய அற்புதம் வேறு நடக்குது ஆஃபீஸ்லேயே, அந்த காரியத்துக்காக சொல்லலை, இது ஒரு சவால்மா, இது ஒருவேளை நீங்கள் விட்டு தான் பாருங்களேன், ஏன் இந்த குறி சொல்கிற காரியத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, வேணாம் வேணாம், என் மகன் கடைசி வரையில் கண் தெரியாத பார்வை இல்லாதவனாகவே இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பெண் பார்த்து நான் கல்யாணம் பண்ணிவிடுவேன், அவன் குடும்பம் நல்லா இருக்கும், ஆனால் இந்த ஜோசியை சொல்கிற காரியத்தை மட்டும் அவன் விட வேண்டாம், அது அவனுக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு காரியமாக இருக்குதுன்னு சொல்லி வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் அன்றைக்கு அந்த குடும்பத்தார் இருக்கிறதை நான் பார்த்தேன். எனக்கு அருமையானவர்களே, இப்படி தான் நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரிடமிருந்து பரிசுத்தமான ஈவுகளை எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தேவையில்லாத அசுத்தமான காரியங்களுக்கு துணை போய் இன்றைக்கி ஆண்டவரையும் இணைந்து நித்திய ஜீவனையும் இழந்து ஒன்றுமில்லாததை பிடித்து கொண்டு தங்களுக்கு தாங்களே வஞ்சிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாய் நாம் காணப்படுவோம். பெரியமார்களே, நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒன்றுக்கும் உதவாத காரியங்களை பிடித்துக்கொண்டு எங்களுக்கு நீர் கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஈவுகளை நாங்கள் இழந்து போகாதபடி பயத்தோடு நடுக்கத்தோடு எப்பொழுதும் கர்த்தாவே சத்துருவை எதிர்த்து நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவன் கொடுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் அற்ப சந்தோஷங்களை ஒரு நாளும் வாழ்க்கையிலே முக்கியமானதாக எண்ணி எங்களுடைய நல்ல அழைப்பை இழந்து போகாதபடி கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.